பாடு எதிர்த்து பேசிட்டு வணக்கம், இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவில் 2 அமர்வுகள். முதல் அமர்வில் நம்முடைய விவாத பொருள் ரத்தாகிறதா கேஸ் சிலிண்டர் மற்றும் ரேஷன் மானியங்கள். மறுக்கும் மாநில அரசு, மௌனம் காக்கும் மத்திய அரசு. இன்றைக்கு 2 பிரதான செய்திகள் ஊடகங்களில் ஆக்கிரமித்திருந்தன. ஒன்று, சமையல் எரிவாயு உருளைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மானியம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து மார்ச் 31ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மானியம் இன்றி 750 ரூபாய் சராசரியாக இன்றைய தேதியில் மானியமில்லா சிலிண்டருடைய விலை. அதை கொடுத்து வாங்க வேண்டிய தேவையும் அவசியமும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது தொடர்பான செய்திகளை தெரிவித்திருக்கிறதாக எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் இன்ன பிற ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இது ஒருபுறம் இருக்க, அதே சமயத்தில் ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரேஷன் பொருட்கள் இனி யார் யாருக்கு என்பதை குறித்த சில வழிகாட்டுதல்கள். அது உணவு கட்டுப்பாட்டு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் வருமான வரி செலுத்தும் நபரை குறைந்தது 1 உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள், தொழில் வரி செலுத்துபவர்களை உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், 4 சக்கர வாகனத்தை வைத்துள்ள குடும்பம், கார் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏசி இருக்கக்கூடிய வீடு, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அறைகள் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா, 3 பெட்ரூம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான 3 பெட்ரூம்ஸ் கூட இல்லை, இன்க்ளூடிங் மொத்தமே 3 அறைகள் இருக்கக்கூடிய ரூம்ஸ். இதை தாண்டி இன்ன பிற சில காரணிகளையும் அடுக்கி இவர்களுக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் இனி வழங்கப்பட மாட்டாது என்பதாக அதில் வழிகாட்டுதல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இதை மறுத்திருக்கிறார். இந்த இழப்பை தமிழக அரசு ஈடு செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். எனில் ஏன் இது அரசிதழில் வெளியிடப்பட்டது என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. ஒரே நேரத்தில் மக்கள் மீது சுமத்தப்படக்கூடிய அனைத்து விதமான சுமைகளையும் மக்கள் எவ்வாறு தாங்குவார்கள் என்பது முதல் அமர்விற்கான விவாத பொருள். 2வது அமர்வில் பகவத்கீதைக்கு இடம், பைபிள் குரான் நீக்கம், கலாம் நினைவிடமும் தொடரும் அரசியல் சர்ச்சைகளும். இது 2வது அமர்விற்கான விவாத பொருள். பயணிக்கலாம். முதல் அமர்வில் நம்முடைய இணைகிறார்கள் அஇஅதிமுக அம்மானின் சார்பில் திரு ஆவடி குமார் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள், வணக்கம், வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன். மூவருக்கும் வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். அருணன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் வந்திருக்கக்கூடிய 2 பிரேக்கிங் நியூஸ், ரெண்டுமே மக்கள் மனதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அவங்கள ஒரு விதமான வருத்தத்தில் ஆழ்த்தக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. ஆனால் உணவுத்துறை அமைச்சர் அதை மறுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது, இந்த மானியத்தை மக்களுக்கு நேரடியாக தராம அந்த சமையல் எரிவாயு உருளைக்கான அந்த மானியத்தை நேரடியாக கொடுத்து விலையை குறைச்சு இவ்வளவு கொடுத்து வாங்கினா போதும் என்று இருந்த நிலையை மாற்றி நீங்க கூடுதல் விலை கொடுத்து வாங்கணும், ஆனா மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் என்று கொண்டு வந்த பொழுதே இடதுசாரிகளாகிய நாங்கள் எச்சரித்தோம். இப்ப மக்களை கூடுதல் விலை கொடுத்து சமையல் எரிவாயுவை வாங்க பழக்குகிறார்கள். அடுத்து கொஞ்ச நாள்ல வங்கியில போடுகிற அந்த மானியத்தை நிறுத்திடுவாங்க. நாம பழகிட்டோம். ஆக அந்த அடிப்படையில் மானியம் இல்லாமல் போக போகிறது. ஆகவே மானியம் இல்லா எரிவாயு, சமையல் எரிவாயு என்கிற நிலைக்கு மக்களை மோடி அரசு தள்ள போகிறது என்று அன்றைக்கு நாங்கள் சொன்னோம். இப்போ பாஜக நண்பர்கள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க அருணன் போன்றவங்க, நாங்கள் தான் வங்கி கணக்கு துவக்கி அங்கே தான் அந்த தொகையை போடுறோம்னு சொல்கிறோம்ல, போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவங்களுக்கு நேரடியாக கிடைச்சிரும், இது ஒரு ஏற்பாடு தான். ஆகவே மானியத்தை வெட்ட போகிறோம்னு சொல்லி நீங்களா ஏன் கற்பனை குதிரை அவுத்து விடுறீங்க என்று ரொம்ப வேகமாக கேட்டாங்க. இந்த வந்துருச்சே மானியம் இனிமே கிடையாதுன்னு. அவங்க இல்லை, இருந்திருந்தா அவங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களும் இந்த வார்த்தையில தான் நல்லா இருந்திருக்குமே. அழைத்திருந்தோம், அவர்கள் தரப்பில் யாரும் இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாது. சரி, இது ஒன்று. ஆக நாங்கள் அன்றைக்கு செய்த அந்த எச்சரிக்கை, இவர்களுடைய திட்டம் என்ன, அவங்களுடைய அது உண்மையிலேயே ஒரு வகையான ஏமாற்று வித்தை என்பது மக்களுக்கு சொல்லி இருந்தோம். துரதிருஷ்டவசமாக அது உண்மையாயிடுச்சு. அது உண்மை ஆகக்கூடாது. அவங்க சொன்ன பாட்டி நடந்திருந்தா கூட நல்லதுதான். ஆனா எங்களுக்கு என்னமோ அந்த சந்தேகம். இது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். நீங்களாகவே முன்வந்து உங்களுடைய மானியத்தை நீங்க விட்டு கொடுங்க, அது பலருக்கும் இன்னும் பல வீடுகளில் விறகடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சாமானிய பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும், நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும்னாரு. அந்த கோரிக்கைகளை ஏற்று பலரும் கூட விட்டு கொடுத்தார்கள்.
அதன் மூலமும் ஒரு விதமான வளர்ச்சியை அடைந்ததாக சுதந்திர தினத்தன்றே உரையாற்றப்பட்டது. இப்போ முற்றிலும் மானியம் ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த பணம் தேசத்திற்கு தானே செல்கிறது. அதாவது இந்த நீங்களா முன்வந்து விட்டு கொடுங்க என்று ஒரு விஷயம் குறித்து பிரதமர் பேசினாலே நான் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அடுத்தாப்புல அவங்களே அதை நிறுத்த போறாங்க. அதற்கு அச்சாரம் தான் இது அப்படி விட்டு பாக்குறது தேவைதானே, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைதானே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், மத்தியதர வர்க்கம் தான் இது பெரும்பாலும் பயன்படுத்துது. நீங்க ஏழைகளுக்கு அதை கொடுக்கணும். ஆனா மத்தியதர வர்க்கம் விட்டு கொடுத்தால்தான் இந்த சமையல் எரிவாயு உருளையை ஏழைகளுக்கு தர முடியும் என்று ஏன் நீங்க அதை கவுண்டர் போஸ் பண்றீங்க? அப்படி பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மத்தியதர வர்க்கம் முதல்ல உண்மையிலேயே அது விட்டு தர முன் வந்தது. ஆனா பார்த்தா அந்த சமையல் எரிவாயு உருளையுடைய விலை கூடிக்கிட்டே போறதை பார்த்து என்னிடம் உள்ள செய்தியின்படி விட்டு கொடுத்தவங்க கூட மீண்டும் இல்லை எங்களுக்கு மானிய விலையில் தான் சமையல் எரிவாயு வேண்டும் என சொல்லி இருப்பதாக பத்திரிகைகள்ல செய்தி வந்துகிட்டு இருக்குது. ஆகவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க முக்கியமான ஒரு கேள்வி மத்தியதர வர்க்கத்தின் சார்பில் கேட்கப்படுகிற கேள்வி என்ன? தியாகம் செய்ய நாங்கள் தயார், ஆனா நாங்கள் மட்டும்தானா? மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள், மேட்டுக்குடியினர், அவங்கள நோக்கி நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை நம்முடைய பிரதமர் பேசுவதில்லையே ஏன் என்று அவங்க கேள்வி கேட்டு 3 வருடமாக பொறுத்திருந்து பார்த்து தியாகம் செய்ய சொல்வதெல்லாம் நம்ம தானே தவிர அந்த பெரும் பணக்கார கூட்டத்தை அல்ல என உணர்ந்து இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகின்ற போதெல்லாம் இடதுசாரிகள் வைக்கக்கூடிய வாதம் பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள், கார்பரேட்டுகள். இப்ப மனிஷ் சிசோடியா கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், பாஜக அரசு விளம்பரத்திற்கு மட்டுமே 2000 கோடி செலவிட்டது. இந்த மாதிரியான வாதங்களை தான் வைக்கிறீர்களே தவிர இது இந்த மாதிரியான வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதங்கள் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க தியாகம் பண்ணணும், தேவையற்ற செலவு கூடாதுன்னா அது முதல்ல மேல இருந்து தானே ஆரம்பிக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்ற ஆங்கிலத்தில். எதுவுமே நீங்க தியாகம் பண்ணாதான் அடுத்தவங்களை தியாகம் செய்யுங்கள் என சொல்லுகிற அருகதை உங்களுக்கு வருகிறது. என்ன கேள்வி? அவர் ஆம் ஆத்மிக்காரர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்மகிட்ட ஏற்கனவே பத்திரிகையில் வந்த செய்தி என்னன்னா, 1100 கோடி ரூபாய்க்கு மோடி தன்னைத்தானே விளம்பரம் படுத்தி கொள்ள அரசு வரி பணத்தை, மக்கள் பணத்தை செலவு செய்திருக்கிறார் என்று வருது. இது எதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்றீங்க? இதையெல்லாம் நீங்கள் நிறுத்தியிருந்தால், இத்தகைய வீண் விளம்பரத்தை தியாகம் செய்திருந்தால் மக்களை பார்த்து கேட்பதற்கு உரிமை உண்டு. அந்த இடத்துல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த ஒரு நிர்வாக ரீதியாக சில விடயங்களை செய்கின்ற பொழுது அது தேசத்தின் வளர்ச்சிக்காக அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. தமிழகத்திலும் கூட கடந்த கால ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், கசப்பு மருந்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா சில நல்ல விடயங்களை நோக்கி தேசம் நகர வேண்டும் என்று சொன்னால் இது அவசியம்னு. இப்போ இந்த மாதிரியான மானியங்களை எத்தனை ஆண்டு காலம், சுதந்திர அடைந்து 60 ஆண்டுகளை கடந்தும் மானியங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அரசு இருக்கிறது அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான ஒரு நிலை. எவ்வளவு நாள் தான் மானியம் கொடுக்க முடியும்? பலரும் மானியமில்லாத நிலையில் இது போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய வசதி இருந்தும் மானியத்தை தொடர்ந்து பெறுகிறார்கள் அப்படிங்கிறதானே அரசனுடைய குற்றச்சாட்டா இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது ஒரு அரசு ஒரு ஜனநாயக மக்களாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசர் யாரை கவனிக்கணும்னா, கியூ வரிசையில் கடைசியில் நின்றுட்டுருக்காருல அவர் முதன்மைப்படுத்தணும். அதுதான் நெறியுடைய பண்புடைய ஒரு அரசுக்கு இலக்கணம். இப்போ அது மாதிரி நடக்கலை. இப்போ திரு அருணன் ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் மானியத்தை நீங்களாக விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் எதுக்கு எம்பி 10 பைசா விட்டு குடிக்கிறாங்க? இதை யார் கேட்குறது? அப்போ காந்திஜி சொன்னார், அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கடைசியாக என்ன செய்தி எங்களுக்கு சொல்ல போகிறீங்கிறதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ், என் வாழ்வு தான் நான் உங்களுக்கு தரும் செய்தினார். அது மாதிரி அரசியல்வாதிகள் இன்றைக்கும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஆனால் அவங்க முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய சொற்கள் ஏற்கப்பட வேண்டும். இன்றைக்கி இவங்ககிட்ட இப்போ எல்லாமே கடைசியில் புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் இந்த மானியத்தையெல்லாம் ஒழிக்கிறது மூலம் எத்தனை 1000 கோடி நீங்கள் அரசுக்கு மிச்சப்படுத்திட்டீங்கிறது ஒன்று. அடுத்து அரசு செலவினங்களை நீங்கள் எத்தனை 1000 கோடி மிச்சப்படுத்திருக்கீங்க, அல்லது இந்த மிச்சப்படுத்தின எல்லாம் அரசு செலவினங்களுக்கு போச்சுன்னா அப்போ இந்த ஏழைகள் பாதிக்கப்பட்டாங்கிற தவிர வேறு என்ன இதில் காரணம் வரப்போகுது, என்ன நீதி வரப்போகிறது? அடுத்து
நீங்கள் வந்து திரும்பவும் இடதுசாரிகள் சொல்றாங்கிறதுனால ஒரு வாதம் வந்து வலுவிழந்துராது. அவங்க திரும்ப சொல்றது காரணம்னா பல லட்சம் கோடிகள் வந்து பெரிய பெரிய இவங்களுக்கு வந்து தொழில் நிபுணர்களுக்கு வந்து நீங்க வந்து தொழில் அதிபர்களுக்கு வந்து நீங்க வந்து பேங்க் லோன்ல இருந்து நீங்க வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துறீங்க. அந்த பல லட்சம் கோடியோட கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதை எத்தனை ஆயிரம் கோடி நீங்க மிச்சப்படுத்திருக்கீங்க? யார் அடிக்கிறீங்க? அதனால நிச்சயமா வந்து அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பார்த்தா இவங்க கொடுத்திருக்கிற அரசியலில் வந்திருக்கிறத பார்த்தா முதல்ல வந்து சுரேஷ் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த வறுமை கோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி ஒரு இது கொடுத்தாரு. அதுலேயே வந்து ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் ஸ்டடி CAST ஜாதியோட ரிலேஷன் பண்ண ஒரு ஸ்டடின்னு சொல்லி மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டையுமே இன்னும் மாநில அரசுகள் வந்து இவைகளை வழிகாட்டிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முறையாக நிர்ணயித்து மைய அரசு எந்த விதமான செய்தியும் அனுப்பவில்லை. இன்னைக்கு வந்திருக்கிற இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது கிடையாதுன்னு சொல்றீங்க. நான் அரசு ஊழியனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய கடைநிலை ஊழியர் வந்து அவருக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்க யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எங்கே வேலை பார்த்துருந்தாலும் சரி, அரசு அதுக்கப்புறம் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எங்கே வேலை பார்த்துருந்தாலும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பஞ்சாயத்துலேயோ ஒரு முனிசிபாலிட்டியோ வேலை பார்த்து பியூனா வந்து வேலை பார்த்த ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு சம்பளம் இருந்திருக்கும்? அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைச்சாலுமே அந்த சம்பளத்தில் 40% கிடைக்கும். அவங்க எப்படி இந்த இந்த இழப்பு வந்து அவங்களால சகிச்சுக்க முடியும்? இதெல்லாம் தமிழக அரசு ஈடு செய்யும்னு உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு தெளிவா. இது எழுத்தில் வந்தது, அது வார்த்தையில் சொன்னது. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அவர்கள் எழுத்தில் சொல்லட்டும், நம்ப முடியும். அதிகாரமாக அரசு ஆணையாக வரட்டும், நம்ப இயலும். ஏனென்றால் திரு அருண் அவர்கள் மிக சரியாக சொன்னார்கள். பல சமயங்களில் சொல்வது ஒன்றாகவும் முழுக்க செய்வது வேறொன்றாகவும் இருக்கின்றது. முதலில் நீங்களாக விட்டுக் கொடுங்கள் என்று சொன்னால் இறுதியில் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்ற அளவில் தான் அரசின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. சொன்ன மாதிரி கேஸ் மானியத்தை தானாக விட்டுக் கொடுத்தவர்களால் என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லி 2015 சுதந்திர தின உரையாற்றிய நம்முடைய பிரதமர் 15,000 கோடி ரூபாய் திருடப்பட்டு வந்தது. இது இன்னைக்கு ஆதார் கார்டு வங்கி கணக்கு மூலம் இணைத்ததால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, 15,000 மாறுபட்ட கருத்துக்கள் வந்துச்சு. அது நீங்க 15,000 கோடி உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய தொகை. ஒரு அரசுக்கு வந்து இன்னைக்கு இந்திய அரசுக்கு 15,000 கோடி வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது. இதுதான் உண்மை. பல லட்சம் கோடிகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலதிபர்களுக்கு வந்து நீங்க கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி எழுதுறவங்க இந்த 15,000 கோடியை பற்றி திரும்ப பேசல வந்து என்ன பொருள் இருக்கு? இன்னொன்னு நீங்க வந்து கேட்டீங்க, அது சரியான கேள்விதான். மானியங்கள் வந்து இன்னும் எத்தனை வருஷம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கல்ல. நான் கேட்கிறேன், 60 வருஷமாச்சே சுதந்திரம் அடைஞ்சு. ஒவ்வொரு வருஷமும் 2 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலாக உயர்த்தப்பட்டிருக்க முடியும் என்றால் இன்று நாட்டில் வறுமையே இருக்காதே. அது நடக்கவே இல்லையே. இன்னும் வறுமையில் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன, பொருளாதார காரணங்கள் என்ன, சமுதாய காரணங்கள் என்ன? இந்த காரணங்களை நீக்காம நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னாங்க. நோய் முதல் நாடாம நோயை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து என்ன பலன் இருக்கிறது? சார், நம்ம அந்த வரலாம். அப்படிக்குமா உங்கள்கிட்ட வரதுக்கு முன்பாக பாஜகவின் சார்பில் திரு நாராயணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். திரு நாராயணன் வணக்கம். தொலைபேசி வாயிலாக இங்கே நடந்த விவாதத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புறேன். நம்முடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வைத்த வாதங்கள் குறித்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. நான் பாலச்சந்திரன் அவர்களுடைய கடைசி ஒரு சில நிமிடங்களை தான் என்னால் கேட்க முடிந்தது. அதுல ரைட்டிங்ல கொடுங்கன்னு ஏதோ சொன்னாரு. ஆனா தமிழக அரசாங்கம் பிப்ரவரி 2017 மிக தெளிவாக இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்திய பிறகு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகிற மானியங்கள் கண்டிப்பாக அதே மாதிரிதான் கொடுப்போம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய அரசு ஆணை இருக்கிறது, கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது நாள் வரையிலும் தமிழகம் மற்றும் சத்தீஸ்கர்ல பொது விநியோக முறையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆனாலும் உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 வந்த பிறகு அந்தியோதயா அன்ன யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழே வறுமை கோட்டிற்கும் கீழே இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அதிக அளவில் இந்த மாற்றங்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான் உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய மிக முக்கிய குறிக்கோள். அதன் அடிப்படையில் தான் நாடு முழுவதும் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த ஏற்பாடு.
இதுல கொஸ்டினர்ஸ் கேட்கறதுக்கு காரணம் வந்து அந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுக்கும் கீழே இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இதுல 1 லட்சம் ரூபாய் இருந்தா அவ்வளவுதான், அதோட இல்ல அப்படின்னு சொல்லுவதே தவறான விஷயம். நீங்க சென்சஸ்ல வந்து உன் ஜாதி என்ன, உன் மதம் என்ன எல்லாம் கேட்கறாங்கன்னா எதுக்காக கேட்கறாங்க நம்ம கேட்க முடியாது. அதனால இது வந்து தொடர்ந்து ஒரு தவறான கருத்துக்களை இந்த சில எதிர்கட்சிகள் பரப்பி வருகின்றன. இது தவறு. தமிழக அரசும் சரி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உணவு பாதுகாப்பு சட்டத்துல எப்படி நடக்கும்னு 2013 இருந்து சொல்லிட்டு தான் வராங்க. அவர்கள் சொன்ன சில யோசனைகளின் அடிப்படையிலும் கூட, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் செந்தில், கேட்டுங்க. ஒரு நிமிடம் நாராயணன், ஒரு நிமிடம் இங்க நான் ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இந்த மினிமம் 12 கிலோ அரிசி கொடுக்கணும், மினிமம் கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல. ஆனா அதிகபட்சம் 20 கிலோ தான். ஆனா இப்போ உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி 7 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தா 35 கிலோ கொடுக்கலாம். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, 2 பேர் இருந்தா 10 கிலோ தான் கொடுக்கணும், ஆனாலும் நாங்க அந்த 12 கிலோ கொடுத்துடுறோம், அந்த 2 கிலோவை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1300 கோடி இந்த தமிழக அரசுக்கு அதிகமாக இந்த ஒரு வருடமும் மானியங்கள்ல செலவாகும். அதாவது மத்திய அரசு இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது கட் ஆகும்னு சொல்றாங்க. அது வந்து தவறான புள்ளி விவரம். ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை கணக்கிட்டு இருக்க மாட்டார்கள். இந்த 7 பேர் இருந்தா 35 கிலோ அரிசின்றது பெரிய விஷயம். ரொம்ப கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நேரடியாக போய் சேரும். அது தவிர கர்ப்பிணி பெண்களுக்கு இது நாள் வரை தமிழகத்துல மட்டும்தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 8000 ரூபாய் நினைக்கிற மாசம், இது 8000 ரூபாய் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துல. ஆனால் இனி மத்திய அரசாங்கமே 6000 ரூபாய் கொடுக்க போகுது. அதனால அதுல வர்ற பணம் கூட தமிழகத்துக்கு மிச்சமாகும். ஆக மொத்தம் தமிழகத்தை பொறுத்தவரையில உணவு பாதுகாப்பு சட்டத்தினால எந்த விதமான பாதிப்பும் மக்களுக்கு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, நண்பர் நாராயணன் வந்திருக்காங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எழுப்பினேன், அதை மீண்டும் அவருக்கு நான் நினைவுபடுத்துறேன். நீங்க இந்த சமையல் எரிவாயு மானியத்தை விட்டு கொடுங்கள் என்று பிரதமர் அவர்கள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே போல மானியத்தை இனிமேல் நேரடியாக தரமாட்டோம், இனிமேல் வங்கி கணக்கில் பணமாக போடுவோம்னு சொன்னீங்க. நாங்கள் இடதுசாரிகள் அப்பவே சொன்னோம், இது மானியத்தையே ரத்து செய்வதற்கான முன்னோட்டம் என்று அன்னைக்கு நாங்கள் சொன்னோம். இல்லை இல்லை, இது உங்களுடைய கற்பனை என்று பாஜக நண்பர்கள் சொன்னீங்க. இப்ப என்ன அறிவிப்பு வந்திருக்கு என்றால், வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு மானியம் முழுதாக ரத்து செய்யப்படும் என செய்தி வந்திருக்கு. இப்ப நாங்க எதிர்பார்த்த அந்த அபாயம் இன்னைக்கு வந்திருக்கு. இது நியாயம்தானா? இது ஏழைகள் மற்றும் மத்தியதர வர்க்கத்தினுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையா இல்லையா? தயவு செய்து நண்பர் நாராயணன் அதற்கு பதில் சொல்லணும். அருணன் ஐயா அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன். இந்த விவகாரத்துல இப்ப நீங்க சொல்ற செய்தி தற்போது செய்தியாக இருக்கிறது. நான் கூட அதை இப்பொழுது பாராளுமன்றத்துல தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிய வரிகள் 1-2 பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பிடிஐனுடைய செய்தி குறிப்பை பார்த்தேன். ஆனால் நாம் முழுமையாக அதை படிக்க வேண்டும். பல விஷயங்கள்ல 1 வரி 2 வரி படிச்சுக்கிட்டு அது 2 மாசம் டிஸ்கஸ் பண்ற வேலையே வேண்டாம். நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த 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 விஷயத்துடைய முழு விவரமும் வெளியில் வரும் பொழுது உறுதியாக நான் உங்களுக்கு பதிலளிப்பேன், கண்டிப்பாக பதிலளிப்பேன். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தலை, ஒரு பதட்டத்தை கம்யூனிஸ்டுகள் உருவாக்கி கொண்டே இருப்பது. நாங்க பதட்டத்தை உருவாக்கல, தெளிவா சொன்னோம். மத்திய அரசியலிருந்து தான் இந்த செய்தி வந்திருக்கு. இல்லாட்டி நாங்க இதை பத்தி பேச போறோம். பூரா ஊடகங்கள்ல வந்திருக்கு, நீங்களே பாருங்க, நீங்களும் பாத்திருக்கீங்க. விஷயம் வருவதற்கு முன்னாலேயே இப்படி நடந்து விடுமோ, ஐயோ ஹிந்தி வந்துருச்சு, சான்ஸ்கிரிட் வந்துருச்சு, எல்லாரும் பேசுறீங்க. தலித் படுகொலைகள் பத்தி கம்யூனிஸ்டுகள் அதிகமா பேசிக் கொண்டிருந்தீங்க. நடந்து ஒரு தலித் கொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறீங்க நண்பரே. நாராயணன் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. நாராயணன் இங்க இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, ஆகவேதான் நான் கேட்கிறேன். நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க செய்தி வந்து முழு வர வரட்டும்னு வேணா சொல்லுங்க. ஆனா நாங்களா பேசல, செய்தி வர போய் தான் கேட்கிறோம். திரு நாராயணன் ஒரே ஒரு திரு நாராயணன் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு நாராயணன் நாராயணன் ஒரே ஒரு வரி மட்டும். திரு நாராயணன், the government has ordered state-run oil companies to raise subsidized cooking gas prices by ₹4 per cylinder every month to eliminate all the subsidies
by March next year. ஆயில் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் செட் டுடே அப்படிங்கிறதா அந்த வந்திருக்கக்கூடிய பிடியில் வந்திருக்கக்கூடிய செய்தியும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய செய்தியும் இவ்வாறு தான் சொல்லுகிறது. இதில் இந்த இடத்திலிருந்து நீங்கள் சொல்ல விரும்ப உங்களுடைய கருத்துக்கள். ஆமா செந்தில், அதுதான் நான் சொன்னேன். நான் கூட அந்த பிடிஐனுடைய செய்தி குறிப்பை நான் தெளிவா தான் சொல்றேன். நான் நீங்க சொல்றதுக்கு முன்ன பார்த்தேன் தானே சொல்றேன். நான் பார்த்தேன். ஆனால் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, யாரால் கேட்கப்பட்டது, அதற்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் என்ற முழுமையான விவரம் அறிகிற வரை இது குறித்து நான் கருத்து சொல்வது தவறாகிவிடும். நான் ஆமாம் இல்லை என்று ஒற்றை வரையிலே உங்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. நாளை அல்லது நாளை மறுநாள் இது குறித்து விவாதம் வையுங்கள். என் தரப்பு நன்றி நாராயணன், நன்றி. நிச்சயமா முழுமையான விவரங்கள் தெரிந்த பிறகு பாஜக அது தொடர்பாக அது நியாயம், முழு விவரம் தெரியும். ஆனா அதுக்காக நாங்க என்னமோ வீணா நன்றி நன்றி நாராயணன், செய்தி வச்சுதான் நான் கேட்கிறேன். நன்றி. நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு நகரம் ஆவடிக்குமாருடைய கருத்துக்களை இடைவெளிக்கு பிறகு கேட்டறிய முடிகிறது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மாநிலத்தில் ரேஷன் பொருட்களுக்கான மானியமும் ரத்து செய்யப்படுகிறதா பேசலாம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. நேர்விட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். ரத்தாகிராதா கேஸ் சிலிண்டர் மற்றும் ரேஷன் மானியங்கள் மறுக்கும் மாநில அரசு, மௌனம் காக்கும் மத்திய அரசு என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்துல இந்த திரு ஆவடிக்குமார் அவர்களோடு தொடரலாம். அதில் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நீங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள் குடும்பங்களை நீக்குதலுக்கான அடிப்படை விதிகள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க. வருமான வரி செலுத்தும் நபரை குறைந்தது ஒரு உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள், தொழில் வரி செலுத்துபவர்களை உறுப்பினராக கொண்ட குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சுட்டிக்காட்டின மாதிரி மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகள், மத்திய மாநில தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் பணிபுரிபவர்கள் மற்றும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களை, இதற்கெல்லாம் மேலே குளிர்சாதன கருவி வைத்துள்ள குடும்பங்கள். இந்த குளிர்சாதன கருவிங்கிறத ஏசின்னு புரிஞ்சுக்கிறதா ஃப்ரிட்ஜுன்னு புரிஞ்சுக்கிறதாங்கிற கன்ஃபியூஷன் வேற இருக்குது. 3 அறைகள் இருந்தால் இதெல்லாம் தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரீங்க? பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா இனிமேல் ரேஷன் அரிசி? இல்லை, அதில் தெளிவாக இருக்குது. இங்கே இதில் எந்த குழப்பமும் இல்லை. அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. செக்ஷன் 40 ஆஃப் தி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இது இந்தியா முழுக்க இருக்கின்ற உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய விதிகள். அந்த விதிகளில் அவர்கள் பயனாளிகள் தேர்ந்தெடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரைமுறைகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் கூட, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக இலகுவாக தமிழில் பேசக்கூடிய. ஆனால் அவரே சொன்னார், இது அமைச்சர் இன்றைக்கு இதை மறுத்திருக்கிறாரு. உணவு அமைச்சர் காமராஜ் அவர்கள் அதை அவர் வாயில தானே சொல்லியிருக்காரு, எழுத்துன்னு. அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கோஆப்ரேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் 27/10/2016 வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஆர்டர் மிக தெளிவாக இருக்கிறது. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கமிட்டட் டு ப்ரொவைட் ஃபுட் செக்யூரிட்டி டு ஆல். In order to achieve this goal, the government of Tamil Nadu have been implementing universal public distribution system. The universal character of the public distribution system in Tamil Nadu has been widely appreciated as an effective tool to provide food security net to all without any exclusion. சரி, எல்லோருக்குமே சரி. On the direction 2016. சரி, திரு ஆவடிக்குமார் அதில் கேள்வி 2017. இல்ல அதுதான் அரசுடைய சம்பிரதாயம். இல்ல அதுல நான் ஐயாக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. இதுல தமிழ்நாட்டினுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஓகே. ஆனா திரு ஆவடிக்குமார் இதுல அமைச்சர் இத குறிப்பிட்டார். அமைச்சர் அதான் சொல்றாரு. உங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு. இதுல என்னன்னா, இது ஏன் அதை வெளியிடுறாங்கன்னா, இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டத்தை, உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வெளியிடப்பட்ட உத்தரவு. அதை ஏத்துக்கிட்டோம்.
இன்னும் சொல்ல போனா அதில் இன்றைக்கு சராசரியாக எனக்கு 2017 கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசிதழ்ல இந்த வழிகாட்டு விதிகள் இடம்பெற வேண்டிய தேவையே இல்லையே, ஏன் இடம்பெறணுங்கிறது ஒன்று. இல்ல நீங்க கேள்விக்கு புரியுது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு மொத்தமா சொல்ற அளவுக்கு நீங்க கேட்டது, இன்றைக்கு இந்தியா முழுக்க உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. அது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு எதிர்த்தது. இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி வரைக்கும் எதிர்த்து வந்தோம். அதை மீறி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு கடைசியாக கேரளாவும் தமிழ்நாடும் ஏற்றுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சட்ட ரீதியான நிலை. இதை ஏற்றுக்கொண்ட போதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த உணவு பாதுகாப்பு சட்டப்படி 1 கிலோ அரிசி 3 ரூபாய், ஒரு நபருக்கு 5 கிலோ. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது கூட விலையே இல்லாமல் தர இன்னும் சொன்னோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமான அந்தியோதனா அன்னபோஜனா திட்டத்தில் 35 கிலோ அரிசியும் 3 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அரிசியை கூட நாங்க விலையே இல்லாமல் அவங்க திட்டப்படி 35 ரூபாய் தரோம். அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையிலும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் மேலே இருப்பவர்கள் பாகுபாடு இல்லை. யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ யார் யார் பயன்படுகிறார்களோ எந்த தடையும் இல்லை சொன்னது புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் குறிக்கிறேன். இதை வந்து இன்றைக்கு அமைச்சர் காமராஜர் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத எந்த இடத்துல இருந்து சொல்றாருன்னா, இந்த சப்சிடி கட் பண்றது அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதன் மூலம் வரக்கூடிய இழப்பை மாநில அரசு சந்திக்கும். ரைட், அதானே மாநில அரசு அந்த மத்திய அரசுக்கு நீங்க சொல்றது புரியுது. இதுதான் ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சட்டம் வர சொல்லியே சொன்னாங்க. நீங்க வந்து இந்த மக்களுக்கு அந்த பாதிப்புகளை இல்லாமல் மாநில அரசாங்கம் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு தமிழ்நாடு அதே சிஸ்டம் யூனிவர்சல் சிஸ்டம் தொடரும். இப்ப பிரதான கேள்வி என்னன்னா, 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமைன்னு சொல்றோம். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுல நமக்கு பாட்பாட்டா தான் கொடுக்க வேண்டியது, கேட்டா பணம் இல்லை அப்படிங்கிறோம். இந்த மாதிரி விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்றதுல ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு அப்புறம் மீதி இருக்கிறதுக்கு கேட்கும்போது நமக்கு பணம் இல்லை, ஏன்னா போதிய பொருளாதாரம் இல்லைன்னு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை அரசு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புறதுக்கே பணம் இல்லை அப்படின்னு தான் காரணம் காட்டப்பட்டுச்சு. அப்போ பலருக்கும் ஓய்வூதிய பலன்கள் போய் சேரலை, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ண முடியல, சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்ப முடியல. இதுக்கெல்லாம் பொருளாதார சிக்கல் காரணம். இந்த பொருளாதார சுமையும் சேர்த்து அரசு சுமக்கும்னா எத்தனை காலம் சுமக்க முடியும்? ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இதை நிறுத்த மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதாவது நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு பொருளாதார சிக்கல்ல தமிழ்நாடு இருக்கு, நான் மறுக்கல. நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கு. ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தின காலத்தில் அப்போ வந்து 5 நாட்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்க, மற்ற லீவு நாளில் கொடுக்கல. அப்போது எல்லாரும் வந்து லீவு நாள்லேயே தரணும்னு சொல்லி கேட்டு அது தலைவர்கிட்ட போக சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினார். அப்போ கேட்ட உடனே 5 நாள் தான் கொடுக்க முடியுது, மற்ற அரசு விடுமுறை நாளில் ஊழியர்கள் பணியாளர்கள் வரமாட்டாங்க, அதனால் அன்னைக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு சாத்தியம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு ஊழியர்கள் யாரும் பணியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு புரட்சித் தலைவர் சொன்னார், நீங்கள் இது உங்கள் நடைமுறை நிர்வாகம் பணியாளர்கள் நலன் பார்க்குறீங்க, ஆனால் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை தரலாம், ஆனால் வயத்துக்கு விடுமுறை தர முடியுமான்னு கேட்டார். வயறு பசின்றது விடுமுறை நாள் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பசி எடுக்காதா? அதனால இதை வந்து அந்த கோணத்துல பார்க்காதீங்க. அந்த கோணத்துல நம்ம பார்க்க மாட்டோம் அதிமுகங்கிறது உங்களுடைய வாதம். ஆனா அது மட்டும் அந்த கோணத்துல நீங்க பார்க்க மாட்டேங்கிற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தலைங்கிறதுக்கு உதாரணம் விவசாயியுடைய கடனை தள்ளுபடி பண்ணல. இல்ல நான் இதை முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக அது சாத்தியம் இல்லை, நெருக்கடியில் இருக்கும், நமக்கு பொருளாதாரம் இல்லை என்று அந்த நீதித்துறை செயலாளர் வந்து எல்லாரும் சொல்ல அப்போ என்ன சொன்னார், பொருளாதாரத்தை வந்து நீங்கள் பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க, நிர்வாகம் தெரிஞ்சும், நான் 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன், எனக்கு பொருளாதாரம் தெரியாது, ஆனால் மக்களுடைய பசியுடைய கொடுமை தெரியும் அப்படின்னாரு. அதேதான் இன்னைக்கு விவசாய கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்றது நீங்க சொல்ற வாதங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக நீங்க கேட்ட கேள்வி அரசை பொறுத்தவரை கடைசியா அரசியல் என்ன வெளியே வந்துச்சோ அதுதான்.
2016 அரசிதழில் அரசிதழ்ல அரசிதழ்ல ஒரே ஒரு வார்த்தை வந்து சேர்த்திருக்கலாம். தமிழக அரசை பொறுத்த மட்டில் 2016 நாங்கள் சொன்ன வழிகாட்டுதல்கள் இன்னும் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம். அப்ப யாருக்கு எந்த விதமான சந்தேகம் வந்திருக்கு? இல்ல, இது சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸ், அவங்களுடைய திட்டங்கள் நம்ம பயன்படுத்துறோம். அந்த விதிப்படி இன்னைக்கு நடைமுறையில கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இருங்க 62.5% கிராம பகுதிகளிலையும் நகர பகுதிகளில் 38% அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அவங்க விதிப்படி அவங்களுடைய நிதிப்படி அந்த பணம் தரப்படுது. இப்போ 3 ரூபாய்க்கு தர்றது அந்த 3 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்து தருதை தவிர மற்றதெல்லாம் அவங்களுடைய இது வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டில் மொத்த விநியோகத்தில் 50% வருது. ஆக 50% மாநில அரசாங்கத்தினுடைய உணவு பாதுகாப்பு சட்டப்படி. ஏன் இதெல்லாம் இந்த கேள்வி வருதுன்னா நம்ம ஒரு சைடு டெவலப்பர் அந்த இடத்துல தொடரலாம். நீட் விவகாரத்துல ஒரே ஒரு நிமிஷம், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணலன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கூட்டுறவு கடன்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணாங்க. ஆனா தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனால மாநில அரசாங்கம் அதனுடைய சக்திக்கு உட்பட்டு பொருளாதார நெருக்கடியிலும் எவ்வளவு வந்து ஏழை 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் பெற்ற கடன்கள் அத்தனையும் தள்ளுபடி எந்த அளவுக்கு ஒரு அளவு வச்சிருக்கீங்க? ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த இடத்தையும் தொடரலாம். முழுமையா பதிவு செய்வதற்கு வசதியா இருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்தையும் தொடரலாம். மாநில அரசு அந்த பொருளாதார சுமையை தாங்கும் ஏற்றுக்கொள்ளும் என்று மாநில அரசு சொல்கிறது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவிக்கிறார். ஆனால் மாநில அரசால் எத்தனை காலம் இந்த சப்சிடியை கொடுக்க முடியும், மானியத்தை கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேசலாம். இன்னும் வரவேற்கிறேன். ரத்தாகிறதா சமையல் எரிவாயு உருளைக்கான மானியம் மற்றும் ரேஷன் மானியம் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் திரு பாலச்சந்திரன் அவர்களிடம். இதுல அவர் 2016 வந்த அரசாணையை குறிப்பிட்டு பேசுகிறார். அமைச்சர் காமராஜ் அவர்களும் அதை குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் இது WTO ஆக்ட்ல கையெழுத்திட்டிருக்கிறது இந்திய அரசு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுகிறார்கள் பலரும். உலக வங்கியினுடைய அறிவுறுத்தல் இது அப்படிங்கிறத உணவு தர கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டதிலிருந்தே அப்போவே இது பேசப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே இது இதற்கான விதை விதைக்கப்பட்டதிலேருந்தே இடதுசாரி உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க ரேஷன் மானியம் ரத்தாகும், ரேஷன் கடைகள் மூடப்படும். இன்னைக்கு அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வையில் தமிழக அரசால் தொடர்ச்சியாக இந்த சப்சிடியை அவங்களால அதை ரொம்ப சிரமம். அதாவது 1952 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி வந்து ஓய்வு பெற்றவங்கிற வரையில் சொல்கிறேன், தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்கள் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் திறந்தது, ஏழை எளியவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை கொடுத்துன்னு சொல்லி மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக வந்து கேரளாவும் அதே மாதிரி பண்ணினாங்க, ஆந்திரா அது மாதிரி பண்ணினாங்க, கர்நாடகா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது. இந்த இலவசங்கள் கொடுக்கறது தவறு கிடையாது. ஆனால் எதை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சரியான ஒரு நோக்கம் இருந்திருந்தால் இன்றைக்கி இருக்கிற பல செலவினங்களை வந்து தவிர்த்திருக்க முடியும். இன்றைக்கி வந்து புலி வாழை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கொடுத்த இலவசத்தை வந்து திரும்ப பெறுறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். இன்றைக்கி உள்ள கடன் சுமையில் இவங்க வந்து எல்லா சுமையும் தங்கள் மேலே எடுத்துக்கிறதுன்னு அவங்க சொல்லும்போது அவங்க பொய் சொல்லலை. ஏன்னா ஏழை எளியவர்களுக்காகத்தான் அரசு இருக்க வேண்டும் சொல்லி அரசியல்வாதிகள் பல பேர் நினைக்கிறாங்க. அது சந்தேகமே கிடையாது. தங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ, ஒருவேளை சில பேர் பலன் அடையலாம். ஆனால் அந்த ஏழை எளியவர்கள் பலன் போடும்போது அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரணும். அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம், ஓட் பேங்காக இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு இருக்குது அரசியல்வாதிகளுக்கு. ஆனால் நீங்கள் நிர்வாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னபடி எங்கேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, இந்தியா வந்து பல்வேறு தேசிய குழுமங்களை உள்ளடக்கிய ஒரு தேசம். இப்போ நான் மித்னாப்பூர்னு ஒரு மாவட்டத்தில் வந்து ஆட்சியராக இருந்தேன். ஒரு மொத்த மாநிலத்துக்கு வந்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் 1 இருக்கும். ஆனால் மித்னாப்பூருங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து 2 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருந்தது. நான் கான்டாய் சப்டிவிஷனில் இந்த பயன்படுத்துகிற பயன்பாடுகள் வந்து எனக்கு வந்து ஜர்காம் சப்டிவிஷனுக்கு வந்து பயன் தராது. ஏற்கனவே முன்னேறி இருந்தாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டில் தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கு. இங்கே இந்த ஒரு ஸ்டேட்டு தான் நினைக்கிறேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ரேஷன் கடையெல்லாம் ஓன் பண்ணுறதுன்னு அந்த காலத்தில் கொண்டு வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் புதுசாக சட்டம் கொண்டு வரும்போது அவன் 30 மார்க் வாங்கியிருக்கேன், அவனை நாங்கள் 50 மார்க் வாங்க வைப்போம், நீ 80 மார்க் வாங்கணும், நீயும் 50 மார்க்கு வந்துடுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அதை தான் பண்ணுறாங்க. இவங்க வந்து தர்மசங்கடமான நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குற தவிர ஒரு வழியில் கொடுக்கறதுக்கு மனசு இருக்குது. எந்த அளவுக்கு இவங்களுடைய நிதி நிலைகள் வந்து அதை ஆதரிக்கும், அதுக்கு வந்து ஊக்குவிக்கும்னு எனக்கு தெரியல. இதில் திரு அருணன் அவர் நாராயண தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்து முன்வைத்திருந்தார். இதனுடைய முழுமையான விவரங்கள்லாம் தெரிவதற்கு முன்பாக மக்களை அச்சத்திற்கு ஆழ்த்தக்கூடிய வயதில் இடதுசாரிகளுடைய செயல்பாடுகள் அல்லது கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். உள்ளபடியே இந்த மாதிரியான விடயங்களில் ஒரு முழுமையான தகவல் வருவதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகள் குறிப்பாக இடதுசாரிகள் மக்களை அச்சமூட்டுகிறார். அந்த LPG கேஸ்ல எல்லாம் முழுமையான தகவல் வருவதற்கு முன்பாகவே இடதுசாரிகள் அச்சமூட்டக்கூடிய விதத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறீர்களா? இல்லை, கிட்டத்தட்ட தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லுகிறார்.
அவர் சொன்னதாக பிடிஐ போன்ற ஒரு செய்தி நிறுவனம் சொல்லுகிறது. அது ஊடகங்களில், தொலைக்காட்சிகளிலே, முகநூல்களிலே அப்படியே எடுத்து போடப்படுகிறது. அப்போ ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் நாங்கள் அதை சுட்டி காண்பித்து நடக்கப் போகிறதா, விளக்கம் தாருங்கள், நாங்கள் ஏற்கனவே எச்சரித்தோமே, இதோ வந்து விட்டதே ஆபத்து என சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படி சொல்லவில்லை என்றால் நாங்கள் கடமை தவறியவர்களாக ஆவோம். அவை இதை பதட்டப்படுத்துவதற்கோ அல்லது மக்களை அச்சமூட்டுவதோ அல்ல வேலை. உண்மையிலேயே அவர்களுடைய அடிவயிற்றிலே பற்றி எரியக்கூடிய ஒரு நிலைமை ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்க வீண் புரளிய கலப்புறோம்னு பாஜக நண்பர் சொல்வது நியாயமே அல்ல. விஷயத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சிருப்பது அவங்களுடைய அமைச்சர் தான் என்பதை நான் நினைவுபடுத்துறேன். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் நண்பர் ரொம்ப நல்லா நம்முடைய அதிகாரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் நான் மீண்டும் குமார் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை தான் அவர் எழுப்பியதை நான் தொடர்ந்து எழுப்ப விரும்புகிறேன். இது எவ்வளவு மோசமானது? இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பொருந்தாது. காரணம், அதைவிட சிறந்த ஒரு விரிவான இங்கே ரேஷன் கடை முறைமை என்பது இருக்கு. அது அடி வாங்க போகிறது என்று நாமளும் சொன்னோம். ஜெயலலிதா அம்மையாரும் அதை உணர்ந்துதான் இந்த சட்டத்தை, இந்த உணவு பாதுகாப்பு மத்திய அரசுடைய சட்டத்தை எதிர்த்து வந்தாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்பொழுது இதை ஏன் தமிழக அரசிதழில் வெளியிட்டீர்கள்? அதுலதான் நமக்கு கவலை வருது. அது அதிகாரி அவங்க கேட்டாங்க. அப்படி வெளியிடும் பொழுது ஆகிலும் ஆனால் எங்களுக்கு இது பொருந்தாது, இது மத்திய அரசு சட்டம், எங்களுக்கு கடப்பாடு இருக்கிற காரணத்தினால் அரசிதழில் வெளியிட்டோமே ஒழிய இதை நாங்கள் அமுல்படுத்த போவதில்லை என்கிற மாதிரியான ஒரு கோடி காட்டல் இந்த அரசிதழ் அறிவிப்பிலேயே இல்லை. ஆகவேதான் நமக்கு கவலை பிறக்கிறது, அச்சம் பிறக்கிறது. அமைச்சர் தான் சொல்றாரு. அமைச்சரும் கூட என்ன சொல்றாருன்னா, இதுதான் நடைமுறை, இதுல இழப்பு வரும், இழப்ப நாங்க சரி கட்ட போறோம். சரி எப்படி கட்ட போறாங்கிறது கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு மேல நேரம் கணக்கு நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் அதாவது ரெண்டு செய்தி தான். இன்றைக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துகிறோம், அதனால தான் இதெல்லாம் வெளியிடுறோம். அதனால நம்ம அமுல்படுத்தலன்னு சொல்ல முடியாது, நம்ம ஏத்துக்கிட்டோம். அதை விட கூடுதலாக மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையானது செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம். ரெண்டாவது, நீங்க இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த இந்த விலையில்லா அரிசி என்பது அவருடைய சிந்தனையில் உருவாகி அவர் செயலாக்கத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் எங்களுக்கு இதயம் போன்றது. இந்த திட்டத்தை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதனுடைய விளைவாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை செயல்படுத்துவதற்காக 5500 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்கோம். இதையெல்லாம் தமிழ்நாடு தாங்கிதான் இருந்திருக்கு. அதனால எங்களுக்கு வேற எதுலயாவது சிக்கல் வந்தாலும் உணவு வயிறார சாப்பிட எந்த குறைபாடும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற. நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல விவகாரங்களில் சிக்கல் இருந்தாலும் உணவு சார்ந்த விஷயத்தில் சிக்கலை ஏற்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறீர்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி. அரங்கில் இணைந்த மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதில் நாம் முதல் அமர்வை நிறைவு செய்யலாம். 2வது அமர்வில் பகவத்கீதைக்கு இடம், பைபிள் குரான் நீக்கம், கலாம் நினைவிடமும் தொடரும் அரசியல் சர்ச்சைகளும் என்ற தளத்தில் 2வது பகுதிக்கான 2வது அமர்விற்கான அந்த விவாதத்தை நெறியாள்கை செய்ய நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைய இருக்கிறார். நீங்களும் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். எதிர்த்து பேசிட்டு